கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போய் தொலைச்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. அவசரக்காரனா இருக்கிறியே. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம். உன்னையா பேச சொன்ன? நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், அதுபடி செய்யணும்னு சொன்னல. நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? ஓ சரி. கோபால், நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஒண்ணு. ஐயோ, மிஸ் மல்லிகா. ஓ நீங்களா? மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்கிறாரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவரை நேத்துல இருந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலிருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழில மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு உங்ககிட்ட கெஞ்சினேன். ஆனா அப்படி நான் கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? அம்மா, கடைசியா ஒண்ணு சொல்றேன். அந்த நல்லவரை நாம இருந்தாலும் இந்த நாடு இழக்க கூடாதுமா. நான் வர்றேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல்
அள்ளிக் கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும் அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம், என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. நானே போயிருக்கேன். கொஞ்சம் இல்லைங்க, உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழில மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது, கால் போகுது. நான் உங்க கண்ல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிடும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு எவ்வளவு தொல்லை. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழையறவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்படாது. நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும். உண்மையாவா? ஆமா, என் துணியால உங்க கவலை மறையும். உங்க துணையால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு